ஆனால் 12ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்து குரு உட்கார போகிறாருன்னா நீங்கள் பண்ண வேண்டியது இடத்தை மாற்றுவது அப்படின்னு அர்த்தம் வரும். இதில் அதிகமாக ஏமாறக்கூடிய ராசிகள்னாவும் கடகம் தான் வரும். கர்ம கடன்னு சொல்லுவோம். அந்த கர்ம கடன் எல்லாமே தீரக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகிறது. எங்கேயார் பணத்தை கொண்டு போய் நம்ம லாக் பண்ணுற மாதிரியும் இந்த மாதிரிலாம் சான்சஸ் வந்து வரக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் சண்டை போட்டு பிரச்சனையாகி ஒரு விஷயத்தை நீங்கள் முடிக்க போகிறீங்க. கஜகேசரி ஸ்டெல்லார் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு கிருத்திகாவின் அன்பு வணக்கங்கள். இது குரு பயிற்சி 2025ஆம் ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த வருஷம் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாக போகிறாங்க. அங்கிருந்த குருவின் பார்வையானது துலாத்திற்கு, தனுஷிற்கு, கும்பத்தின் மேல் விழுகிறது. பொதுவாகவே குரு அப்படின்னாவே குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கோடி நன்மை எந்த ராசிக்கு கிடைக்க போகுது, இல்லை அந்த கோடி நன்மை கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்மளோட பிரபல ஜோதிடர் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவர்கள் நம்மளோட நினைச்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. நமஸ்காரம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர்மா. சொல்லுங்கம்மா சார். குரு பயிற்சி பற்றி சொல்லுங்கள் சார். கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குங்க சார்? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு குருவானவர் லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல உட்கார்ந்து கொட்டுன்னு பணம் கொட்டிட்டு இருந்தார். சுக்கிரன் வீட்டில் குரு உட்கார்ந்துருந்தா எப்படி வேணால் பணம் சம்பாதிக்கலாம், எப்படி வேணால் பணம் வரும் நானே சொல்லியிருக்கேன். அதனால் பணம் இந்த வகையில் தான் வரும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உங்கள் ஃப்ரெண்டு மூலியமாக பணம் வரலாம், கிஃப்ட்டு மூலியமாக பணம் வரலாம், எதிர்பாராத எல்லா ஆங்கிள்லேருந்தும் பணம் வரலாம். ஆனால் 12ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்து குரு உட்கார போகிறாருன்னா நீங்கள் பண்ண வேண்டியது இடத்தை மாற்றுவது அப்படின்னு அர்த்தம் வரும். 12ஆம் இடம்னா இருக்கிற வேலையில் மாற்றம் ஏற்படும், இருக்கிற தொழிலில் மாற்றம் ஏற்படும். விரயஸ்தானம் 12ஆம் இடத்துக்கு போய் காலபுருஷனுக்கு 3ஆம் இடம்னா நிறைய பேர் கடகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நான் சொல்லக்கூடிய விஷயத்த தெளிவாக கவனமாக புரிஞ்சுக்குங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 3ஆம் இடம்னா மொபைல், லேப்டாப், கம்யூனிகேஷன், பேங்க் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது. அதாவது மொபைலில் ஜிபே பண்ணுறீங்க, மொபைலில் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. இதில் அதிகமாக ஏமாறக்கூடிய ராசிகள்னாவும் கடகம் தான் வரும். ஏன்னா விரயஸ்தானத்தில் போய் குரு உட்காந்துருக்கனால எல்லாத்தையுமே நம்ம இழக்கிற மாதிரியும், எல்லாத்தையுமே குழந்தைகளுக்காக நம்ம தானம் பண்ணுற மாதிரியும், நிறைய விஷயங்கள் குழந்தைகளுடைய ஹெல்த்தில் நம்ம அக்கறை காட்ட வேண்டிய நிலைமையாக கூட இருக்கலாம். சில பேருக்கு இளைய சகோதரன் சகோதரிகளுக்காக நிறைய பணத்தை செலவழிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். உங்கள் ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா கால், கணுக்கால் நரம்புகள் இது பார்த்துக்கணும். ஆனால் இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா குரு போய் 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் உட்கார போகிறாருன்னா ஊர் மாறும், இடம் மாறும், நிலம் மாறும், ஃபாரின் போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும். குரு போய் 12ஆம் இடத்துல உட்கார போகிறாருன்னா நல்ல செலவுகளை கொடுப்பார். இது சனி விரயத்தில் உட்கார்ந்தாருன்னா நிறைய செலவு நம்ம வேணான்னாலும் பிரச்சனைக்குரிய செலவாக கொடுப்பார். ஆனால் குருங்கிறது ஒரு 100% சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு குரு. அதனால் சுப கிரகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சுப செலவுகள் தான் மிக மிக அதிகமாக கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா துலாம் ராசியின் மேலே குரு பார்வை படுகிறதுன்னா மிகப்பெரிய வெற்றி, மேன்மை. ஏன்னா உங்கள் லைஃப்லோடைய ஆம்பிஷன் வந்து இது எப்படா நடக்கும்னு தெரியாத ஒரு நிலைமைகளில் இப்போ வீடு கட்டக்கூடிய பிராப்தம், இப்போ வீடு வாங்கக்கூடிய பிராப்தம். யார் பேரில் வீடு வாங்குவீங்க? காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு. அதனால் வாழ்க்கை துணையுடைய பேரில் வீடு அமையக்கூடிய பிராப்தம் உண்டாகும். வாழ்க்கை துணையின் மூலியமாக ஏதாவது ஒரு லாபம் வர வேண்டும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த லாபங்கள் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால கர்ம கடன்னு சொல்லுவோம். அந்த கர்ம கடன் எல்லாமே தீரக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகிறது. அது ஒரு பெரிய ஒரு தெய்வ அனுகிரகம். ரெண்டாவது 6ஆம் இடத்துக்கு குரு பார்வைன்னா கண்டிப்பாக நோய் நொடிகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நிவர்த்தியாகும். குரு 12ஆம் இடத்துல உட்கார்ந்தாருன்னா அந்த இடத்தை கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணுவார். அப்போ என்னன்னா அதிக வட்டிக்கு கடன் வாங்குற மாதிரியும், எங்கேயார் பணத்தை கொண்டு போய் நம்ம லாக் பண்ணுற மாதிரியும் இந்த மாதிரிலாம் சான்சஸ் வந்து வரக்கு சான்ஸ் இருக்குது. பட் சுய ஜாதகங்களில் தசா புத்திகள் நன்னா இருக்கும் பொழுது பெரிய பாதிப்புகளை கொடுக்காதுங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்லேயே இந்த மாதிரி ஒரு டைம் பீரியட் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிற மாதிரி அஷ்டமத்தில் ராகு
அது மேலே குரு பார்வை. அதனால் சண்டை போட்டு பிரச்சனையாகி ஒரு விஷயத்தை நீங்கள் முடிக்க போகிறீங்க. அது லாஸ்ட்டில் உங்களுக்கு சாதகமாக மாற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு அனுசூச்சமாக, அதாவது நான் சொல்கிறது சங்கல்பமாக கடவுளை பிரார்த்தனை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மோரலெஸ் பார்க்கும்பொழுது கடகத்துக்கு என்னதான் வந்து அஷ்டம சனி வெளியே போனாலும் குரு போய் உட்காந்துக்கூடிய இடம் வந்து அந்தளவுக்கு நல்ல இடமா இல்லை. பட் நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். ஏன்னா ராசி லக்னத்தில் வந்து குரு உச்சமடையும். அதில் சனி கரெக்டாக இன்டர்கனெக்ட் பார்வை இருக்கிறதுனால வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள், கல்யாணத்துலேருந்து எல்லா விஷயங்களும் நடக்கும். இப்போ நடக்கிறது மட்டும் ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. சந்தோஷத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஒரு 65% நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பொருளாதாரத்தின் ரீதியாக பார்க்கும்பொழுது ஒரு 80% நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பணத்தை காப்பாற்றிக்கிங்க, யாருக்கிட்டையும் மோசடியாக மாட்டிக்காதீங்க. பணத்தை வெளியே கொடுத்தா வராது. எந்த விஷயத்துலையுமே இந்த சைபர் கிரைம் ஃப்ராடில் மாட்டிக்கக்கூடிய ராசிகளாக கடகம் இருக்குது. எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுதல். கடக ராசிக்கான குரு பயிற்சி பரிகாரங்கள்லாம் என்னன்னு சார்? குரு பயிற்சி ஆறதுனால வரக்கூடிய பரிகாரங்கள்னு பார்த்தீங்கன்னா சன்னியாசிகள் மகான்களுடைய இடத்திற்கு நம்ம போகணும். கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய மடத்திற்கு சென்று ஒரு நாளால் அங்கே இருந்துட்டு வரணும். கண்டிப்பாக மந்த்ராலயம் போயிட்டு வர்றது பெரிய ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்கும். ஓரளவுக்கு ஹெல்த் நன்னா இருக்குன்னா 40 வயசு கீழே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உபவாசம் செய்யலாம். ஒரு வாழைக்கிழமை மத்தியானம் மட்டும் சாப்பிடாமல், உப்பு காரம்லாம் சேர்த்துக்காம, அதாவது ரைஸ் சாப்பிடாமல் ஒரு சப்பாத்தி மாதிரி சாப்பிட்டுக்கிறது, அல்பாகாரம் சாப்பிட்டுக்கிறது. அல்பாகாரம் மீனிங் ஃப்ரூட்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கிறது. இதை நீங்கள் சாப்பிட்டு அந்த தேர்ஸ்டேஸ் நீங்கள் உபவாசம் பண்ணிங்கன்னா போகிறோம். வருமுன் காப்போங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு பிராயச்சித்தம், ஒரு பரிகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுமா. குரு பயிற்சி பலன்கள் இவ்வளோ தெளிவாக ஒவ்வொரு ராசிக்குமே பரிகாரங்கள் ரொம்ப எளிமையாகவும் சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். கஜகேசரி ஸ்டெல்லார் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய 12ஆம் தேதி மே 2025 குரு பயிற்சி மகா யாகமும் சத்யநாராயண சுவாமியுடைய பூஜையும் இரண்டும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து என்ரோல் பண்ணோன்னு இருக்கோ, குரு பயிற்சி சாந்தி நடக்கணும், குரு எனக்கு நல்ல அனுகிரகத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கிங்க, புக் பண்ணிக்கிங்க. முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரசாதம் கொரியர் மூலியமாக அனுப்பிச்சி வச்சுருவோம். ஸோ வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நேரடியாக பார்த்து சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. அனைவருக்கும் குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி வந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்திர. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண